ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ பிரெட் பாக்கெட் தான் செய்ய போகிறேன். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி தான் இந்த பிரெட் பாக்கெட் நான் செஞ்சுருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ பிரெட் பாக்கெட் செய்கிறதுக்கு நான் 3 ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிழங்கோட தமிழ் பெயர் மரவள்ளிக்கிழங்கு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி காய் தீத்துறதில் சேர்த்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வேக வச்ச கிழங்கு எல்லாத்தையும் நான் துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இதோட 2 பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் போல் மல்லித்தழை, இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு கூட சேர்த்துக்கலாம். நான் தம்பிங்க 2 பேரும் சாப்பிடணுங்கிறதுக்காக காரம் அதிகமாக சேர்க்காம தான் செய்கிறேன். உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கிழங்கோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம கொழுக்கட்டை ஷேப்பில் இந்த மாதிரி நீல வாக்கில் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ கிடச்சிது அப்படின்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா கிழங்குமே நான் கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது அந்த ப்ரெட்டை ஜாயின் பண்ணி ஒட்டுறதுக்காக. அடுத்து ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற லேயர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு பேஸ்ட்டை ப்ரெட்டோட 4 எட்ஜஸ்லையுமே அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான், ப்ரெட்டு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சிடலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா லாக் பண்ணிடணும் இந்த மாதிரி. அவ்வளோதான், நமக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பிரெட் பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நான் 6 பீசஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ பிரெட் பாக்கெட்ஸை எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. ஸ்வீட் பொட்டேட்டோ கிடச்சிது அப்படின்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து மீதி இருக்கிற பிரெட் பாக்கெட்ஸையும் நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். யூஷுவலாக செய்கிற பொட்டேட்டோ பிரெட் பாக்கெட்ஸ் மாதிரி இருக்காது, டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஸ்வீட் பொட்டேட்டோ பிரெட் பாக்கெட்ஸ் ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.